Hi friends, welcome to Healthy Food. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். விப்பிங் க்ரீம் பவுடரில் இருந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து அந்த பேக்கர்ஸுடைய பிராண்டு வந்து எடுத்திருக்கேன். அந்த பவுடரை எடுத்து தான் நம்ம விப்பிங் க்ரீம் வந்து பண்ண போகிறோம். இந்த க்ரீம் தான் நம்ம வந்து இந்த கேக்கில் வந்து டாப்பிங்ஸாக இல்லை வந்து கப் கேக்கில் இந்த மாதிரி டாப்பிங் க்ரீமாக வந்து போடுவோம் இல்லையா, அதுக்கெல்லாம் இந்த விப்பிங் க்ரீம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு இந்த பேக்கை ஃபஸ்ட்டு உடைச்சிட்டு அந்த பேக்கில் இருக்கக்கூடிய பவுடரை கொட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து கட்டி கட்டியாக இருக்குது. இதை வந்து என்ன பண்ணலான்னா ஒரு கையில் உடைச்சி விட்டுட்டு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு இப்போ இதை சலித்து எடுத்துக்கலாம். கட்டிகள் எதுவும் இல்லாமல் மாறிடும் சலித்து எடுத்திங்கன்னா. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கை வச்சு தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த கட்டியெல்லாம் உடஞ்சி போயிடும், அந்த மாவு வந்து உள்ளே விழுந்துடும். இப்போது அந்த மாவு வந்து தயாராகிடுச்சு. நல்லா சளிச்சு நல்லா எடுத்துட்டோம், கட்டிகள் எதுவுமே இல்லை. இப்போ வந்து பால் வந்து காய்ச்சி நல்ல ஃப்ரிட்ஜில் வச்ச பால், அந்த பாலுடைய டெம்பரேச்சர் தான் ரொம்ப முக்கியம். 5 டிகிரி செல்சியஸை விட கம்மியாக இருக்கணும். ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் நான். இதை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு திருப்பி எடுத்து கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்த பால். இந்த பால் வந்து 100 ml பால். இதை வந்து நல்ல சில்லுன்னு இருக்கிறப்பவே அவ்வளோதான், அப்படியே வந்து அடித்து எடுத்துக்கலாம். இதை எவ்வளோ நேரம் அடிக்கணும் அப்படின்னா 4 நிமிஷம் மேக்ஸிமம் ஸ்பீடில் வந்து வச்சு அடிச்சுக்கணும். உங்ககிட்ட இந்த மெஷின் இல்லை அப்படின்னா விஸ்க் இருக்கு இல்லையா, விஸ்க்கு வச்சு நம்ம வந்து அப்படியே கைவிடாமல் 8 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக விஸ்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலும் க்ரீம் வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்ம சூப்பரான விப்பிங் க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை இப்படியே வந்து கேக்கில் வந்து அப்ளை பண்ண முடியாது. இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 45 நிமிஷம் வந்து வச்சிடணும். அதுக்கப்புறமா இது வந்து விப்பிங் க்ரீம் வந்து தயாராகிடும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ண கேக்கில் இதிலெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு நாளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் கேக்கு நீங்கள் ரெடி பண்ணியும் அப்ளை பண்ணலாம். இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் விப்பிங் க்ரீமாக. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.